maximum minimum உடைய next sum பாருங்க. Show that the right circular cone of least curved surface area and given volume has an altitude equal to √2 times the radius of the base. ஒரு ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா லீஸ்டா இருந்ததுன்னா, லீஸ்ட்னா மினிமமா இருந்ததுன்னா ஆல்டிடியூட் ஹைட் வந்து பேஸ் மாதிரி √2 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது h is equal to √2r அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதுல 3 இருக்கு. ஒன்னு ஹைட் வெர்டிகல் ஆல்டிடியூட், இன்னொன்னு ரேடியஸ், இன்னொன்னு ஸ்லாண்ட் ஹைட். ஸோ இங்க எடுத்துப்போம், வந்துருச்சு. இப்போ முதல்ல வால்யூம் கொடுத்துருக்காங்க. v is equal to 1/3 pi r square h அப்படி வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை கிராஸை மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3v is equal to pi r square h. அடுத்தது ஒரு விஷயம் பாருங்க, r square வேணும் எனக்கு. r square is equal to 3v by pi h. இதை எடுத்துக்கங்க, இது ஒரு இடத்துல நமக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்காக ஏதாவது ஒரு டேர்முக்கு கொண்டு வரணும் நம்ம. அதனால அடுத்தது இங்க வருவோம். வால் என்ன இருக்கும்? least curved surface area, curved surface area A is equal to pi r L. So pi r அப்படின்னு எழுதிட்டு இப்போ இங்க ஒரு விஷயம், L square is equal to r square plus h square இருக்கும். L square is equal to r square plus h square. So அப்ப என்ன வர போறோம்? இது L ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். a square is equal to pi square r square L square. ஸோ இதையும் மறந்துடாதீங்க, இது பித்தாகரஸ் யூஸ் பண்ணி வர்றது. let a square is equal to f of a ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ f of a is equal to pi square. இங்க r square is equal to L square minus h square அப்படின்னு எடுத்துக்கலாம். L square எழுதிக்கிறேன், r square L square minus h square. இல்ல, r square தான் நம்ம in terms of wheel எழுதிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துப்போம். pi square L square. r square க்கு பதிலா 3v by pi h. இதை எடுத்துக்கலாம். pi square L square க்கு பதிலா நல்லா பார்த்துக்கங்க, இந்த ஸ்கொயர் பண்ணியாச்சு. L square க்கு பதிலா r square plus h square எழுத போறோம். into 3v by pi h. இங்கேயே நம்ம இந்த பைக்கும் பை ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிப்போம், அப்போ பை மட்டும் தான் கிடைக்கும் இல்லையா? 3v by h pi into r ஸ்கொயருக்கு பதிலா திருப்பி யூஸ் பண்ணிக்கங்க, 3v by pi h plus h square into 3v by h. பை எழுதிக்கங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. என்ன வரும் எனக்கு? உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9v square by pi h square கிடைக்கும், பிளஸ் 3v வரும், h square by h னா h கிடைக்கும். இது f of a. இதே இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டா ஆல்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியான ஒரு ஐடியா வரும் மேக்ஸிமம் வரதுக்கு. லீஸ்ட் f of a is equal to பை எடுத்துக்கங்க, 9v square by pi into h power minus 2 அப்படின்னு எடுத்துக்கங்க, பவர்ல இருக்கிறது, பிளஸ் 3vh. இப்போ நம்ம இதான் ஃபங்க்ஷன். இப்போ இதை தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், f dash of a. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல மாத்திக்கணும் அந்த கிவன் இன்ஃபர்மேஷன்ல இருந்து. ஸோ f dash of a எழுத போறேன். இந்த பை கான்ஸ்டன்ட்
9 v square by pi, 9 v square by pi constant, அதுவும் பிரச்சனை கிடையாது. h power minus 2 x power n formula, அப்ப minus 18 v square வந்துரும், h power minus 3 plus 3v மட்டும் கிடைக்கும். h டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 ஆயிரும். அடுத்தது f2 dash of a போட போறோம். pi constant அப்படியே வந்துரும். இந்த minus 3 again முன்னாடி வரும்போது 54 v square h power minus 4 வந்துரும் by pi plus 0, அதாவது pi 54 v square by pi h power 4. இந்த pi கேன்சல் ஆயிடும். அப்ப f2 dash of a வினுடைய வேல்யூ என்ன வரும்? எனக்கு 54 v square by h power 4 கிடைக்கும். டவுட் எது இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லா நம்ம எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப்க்கு மாத்திக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சுக்கு மாத்திட்டு போறோம். அடுத்தது f dash of a is equal to 0. f dash of a is equal to 0. இது f dash of a இங்க இருக்கு. pi minus 18 v square h power minus 3 by pi plus 3v is equal to 0. அதாவது minus 18 v square h power minus 3 by pi plus 3v is equal to 0. இந்த pi அந்த பக்கம் போனுச்சுன்னா டிவிஷனுக்கு போனா 0 ஆயிடும். இதை ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் பாருங்க, இந்த minus 18 v square ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 18 v square ஆகும் இல்லையா? அப்ப plus 18 v square h power minus 3 by pi is equal to 3v. இது கேன்சல் ஆகும். v க்கு v square கேன்சல் ஆயிடும். 3 க்கு 18 கேன்சல் பண்ணா 6. அப்ப என்ன வருது எனக்குன்னா 6v வந்துரும் by pi h cube is equal to 1. எப்படி கிடைக்கும்? so h cube cross multiply பண்ணிக்கங்க. அப்ப h cube is equal to அதுங்க h cube is equal to h cube போயிடுச்சுன்னா 6v by pi கிடைக்குது. அப்ப h னுடைய வேல்யூ 6v by pi to the power 1 by 3. so இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம வந்து அந்த h is equal to 2 root 2r அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். f2 dash of a at h is equal to 6v by pi to the power 1 by 3 போட போறோம். 54v square by h க்கு பதிலா 6v by pi to the power 1 by 3, அதுக்கு மேல பவர் 4 இருக்கு, which is greater than 0. நெகட்டிவ்க்கு சான்ஸே இல்ல. therefore h is equal to 6v by pi to the power 1 by 3 is a minimum point. therefore CSA of cone is minimum at h is equal to 6v by pi to the power 1 by 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? h is equal to root 2r அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஈஸியா பண்ணலாம் பாருங்க. இதை எடுத்துக்கணும். h cube is equal to 6v by pi இருக்கு. 6 into வால்யூம்க்கு ஃபார்முலா, இது வீணா வால்யூம் இல்லையா? 1 by 3 pi r square h divided by pi. pi கேன்சல் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணா 2. so h cube is equal to என்ன வருது எனக்கு? 2r square h கிடைக்குது. h க்கும் ஸ்கொயர் கண்ணு வந்துருச்சு. பாருங்க, h square is equal to 2r square அப்படின்னா h னுடைய வேல்யூ root of 2r square. அப்ப root 2r அப்படிங்கிறது கிடைச்சிரும் h. அவ்வளவுதான். சோ இந்த ஸ்டெப் இதுல நம்ம இது மாதிரி சம் போட்டுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் அதை f of a ன்னு வச்சுக்கிட்டு போட்டீங்கன்னா வந்துரும் ஈஸியா. சோ இதை இப்படி எடுத்துனீங்கன்னா தான் இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும், எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாம. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டவுட் இருக்கிறத உங்களுக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. என்ன சம் வேணுமோ அதை சொல்லுங்க.
ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.